சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை காணலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தீபன். வணக்கம் தீபன், உங்களோட தகவல்களை சொல்லுங்க. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் உள்ள இந்த தொகுதியில் சட்டமன்ற அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவின் பேரில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உள்ள பொதுமக்களின் குறைகளை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் தனிப்பிரிவில் உள்ள அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று மக்களை நேரடியாக அடைந்து அவருடைய கோரிக்கையை மனுவாக பெற்றுக் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய குறைகளை மனுவாக பெற்றுக்கொண்டு அதை நேரடியாக தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்து சென்று அவர்கள் இந்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்ட பேரில் தற்போது இப்பகுதியில் உள்ள 1400க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவி தொகை சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழை அமைச்சர் உதயகுமார் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியாளர் கோவிந்தராஜும் வழங்கி வருகிறார். அந்த நேரடிகளில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உதவி தொகையால் பொதுமக்கள் பெருமளவில் பயன்பெறுவார் எனவும், அது மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் முதலமைச்சர் தனிப்பிரிவு அதிகாரிகள் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் சென்று பொதுமக்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து மனுவாக பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த மனுவை தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துச் செல்லப்படும் எனவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.